தலைப்பு செய்திகள். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும். வடக்கில் சுவீகரிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும். யாழில் ஜனாதிபதி உறுதி. மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணி ஆரம்பம். மயிலிட்டியில் காணி உரிமையாளர்களுடன் போலீஸ் முறுகல். வரிகளை முற்றிலும் குறைக்க முன்வந்த இந்தியா, மறுத்த ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். செம்மணியில் தோண்டப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், வடக்கில் கடந்த போரின் போது பாதுகாப்பு படையினரின் பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தப்பட்ட மக்களின் காணிகளில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசின் பொறுப்பு என்றும், வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கடந்த அரசுகள் போரை எதிர்பார்த்து பணியாற்றிய போதிலும் இந்த நாட்டில் மீண்டும் எந்தவிதமான யுத்தமும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப தற்போதைய அரசு பாடுபடுகின்றது என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டை சுற்றியுள்ள கடல், தீவுகள் மற்றும் காணிகளை மக்களுக்காக பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும், அதில் எந்தவிதமான அழுத்தத்திற்கும் இடமளிக்கப்படாது என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஆரம்பித்து வைத்தார். இதன் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள மீனவ சமூகம் மாத்திரமன்றி கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலிருந்து வரும் மீன்பிடி படகுகளுக்கும் நீர், மின்சாரம், எரிபொருள் போன்ற அத்தியாவசிய வசதிகள், குளிர்பதன சேமிப்பு வசதிகள், விலை தயாரிப்பு நிலைய வசதிகள், ஏல விற்பனை மண்டப வசதிகள் மற்றும் தொடர்பாடல் பரிமாற்ற மைய வசதிகள் என்பனவும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இந்த அரசு 298 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் மற்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு படை பிரதானிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்தை ஆரம்பிக்க சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தினில் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க முயன்ற போது போலீசார் அடாவடியில் ஈடுபட்டனர். முதியவர்கள், பெண்கள் என வேறுபாடின்றி மிக மோசமான முறையில் அவர்களை அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தினர். இதேவேளை அந்த சம்பவத்தை செய்தியாக்க முயன்ற ஊடகவியலாளர்களையும் போலீசார் மிரட்டி தகாத வார்த்தைகளால் பேசி துரத்தி அடித்துள்ளனர். மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன்போது கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேறி தற்காலிகமான இடங்களில் வசிக்கும் மக்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கடந்த பல வருடங்களாக கோரி வருகின்றனர். இந்நிலையில் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மயிலிட்டி பகுதியில் வீதியோரமாக அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்த முயன்றனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் முதியவர்கள், பெண்கள் என வேறுபாடுகளின்றி அவர்களை மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி அவர்களை தமது பலத்தை பயன்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களின்றி பெண்களை ஆண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தள்ளி தகாத வார்த்தைகளால் பேசி அப்புறப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை செய்தியாக்க சென்ற ஊடகவியலாளர்களையும் போலீசார் அச்சுறுத்தி அங்கிருந்து துரத்தி அடித்துள்ளனர். மக்களின் காணிகள் மக்களுக்கே என கூறி ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தான் பதவியேற்று 1 வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்க வந்த வேளை எமது காணிகளை விடுவியுங்கள் என அவரின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக நாம் போராட்டத்தை நடத்த முற்பட்ட போது கடந்த கால அரசு போன்றே போலீசார் எம்மீது காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்கின்றனர். மாற்றம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ் மக்கள் விடயத்தில் மாற்றத்தை விரும்பவில்லை என்பதே
போலீசார் எம்முடன் நடந்து கொண்ட விடயம் சான்று பகர்கின்றது என காணி உரிமையாளர் ஒருவர் கவலையுடன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சென்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்ட உறுப்பினர்கள் உட்பட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மீது விதிக்கப்பட்ட இடைநிறுத்த உத்தரவை நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது என கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை ஒற்றுமையை நோக்கி எடுக்கப்பட்ட முதல் படி என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டுக்கு அனைத்து உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் அழைக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய எண்ணெயை வாங்குவதன் மூலம் இந்தியா உக்ரைன் போருக்கு உதவி செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார். இதனால் ஏற்கனவே விதித்த 25% வரியுடன் அபராதமாக 25% கூடுதல் வரி விதித்து கடந்த மாதம் உத்தரவிட்டார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை இந்தியாவை குறிவைத்துள்ளார். அதாவது இந்தியாவுடன் அமெரிக்காவின் உறவு ஒரு தலைபட்சமாக பேரழிவு என ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப், இந்தியா வேறு எந்த நாட்டையும் விட எங்களிடம் அதிகம் வரிகளை விதித்துள்ளது. இந்தியா நமக்கு அதிக அளவில் பொருட்களை விற்கின்றார்கள், ஆனால் நாம் அவர்களுக்கு மிக குறைவாகவே விற்கின்றோம். 2024 இந்தியா அமெரிக்காவிலிருந்து $41.5 பில்லியன் அளவிற்கு பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. அதே வேளையில் அமெரிக்காவுக்கு 80 பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியான குனார் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:47 மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து 6.0, 4.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமானது. இரவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமானவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதுவரை 800க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மீட்பு பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மௌலவி அமீர்கான் முத்தகியுடன் பேசினேன். நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். காபூலில் 1000 குடும்ப கூடாரங்களை இந்தியா வழங்கியுள்ளது. காபூலிலிருந்து குனாருக்கு இந்திய தூதரகம் 15 டன் உணவுப் பொருட்களை உடனடியாக அனுப்பி வைத்துள்ளது. இந்தியாவிலிருந்து மேலும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்படும். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக வாழ்த்துகின்றேன். இந்த கடினமான நேரத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு துணை நிற்கின்றது என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிரதமர் மோடியும் ஆப்கானிஸ்தானுக்கு ஆன உதவிகளை செய்வதாக உறுதியளித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1951 SWRD பண்டாரநாயக்கா இலங்கை சுதந்திர கட்சியை உருவாக்கினார். 1985 ஈழப்போர். இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் மு. ஆளாள சுந்தரம், வி. தர்மலிங்கம் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். 1946 பிரித்தானிய இந்தியாவில் நேரு தலைமையில் பிரதமரின் அதிகாரங்களுடன் இடைக்கால அரசு உருவானது. 1988 இந்திய இலங்கை ஒப்பந்தம் 1987 இலங்கையின் வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் ஆகியன வடகிழக்கு மாகாணம் என இணைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.